வசதியை அனுபவிக்கும் போது அண்ணன் நினைப்பு வருது? நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறது. நான் நினைச்ச ட்ரெஸ் வாங்கி என்னால லக்ஸுரியா எல்லாம் போட முடியும். ఇప్పుడు டிக்கெட் டைட்டா ఉంది. பட் சின்ன வயசுல கார் ஓட்டி தான் லைஃபையே கொண்டு வந்தாங்க எங்களுக்கு. கல்யாணம் பண்ணது நாங்க காலேஜ் போகும்போது அந்த காலேஜ் பசங்களை ஏத்திட்டு வந்த கார் அவங்க தான் ஓட்டிட்டு வந்தாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. கஷ்டப்பட்டாங்க. அப்பயும் நல்ல ட்ரெஸ் போடல. இப்ப நான் நினைக்கிற ட்ரெஸ் எல்லாமே வாங்கி போட்டுக்க முடியும். ஆனா அவங்க அது போடலையேன்ற வருத்தம் நிறையவே இருக்கு. அதான் பிரச்சனையே. அண்ணனுக்கு எப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணி பார்க்கணும்? ஒரு ராஜா மாதிரி உங்களை மாதிரி இந்த ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ரொம்ப பெருசா தான் இருக்கும், ஆனா நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. சோ அண்ணனை ஒரு ராஜா மாதிரி பார்க்கணும். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே, எஸ். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பணம் விஷயத்துல அண்ணனை நிறைய யோசிப்பேன். என்கிட்ட பணம் பெறலும் போது எங்க அண்ணன் இந்த பணம் இல்லையே, நம்ம அண்ணன் ரெடி பண்ண முடியலையே, அண்ணன் தயங்குறாரு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல்ல நீ? சோ உங்க கையில பணம் புரளும் போதெல்லாம் அண்ணங்கிட்ட இது இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலையும் வருத்தமும் இருக்கு இல்லையா? கண்டிப்பா. நீ போய் சொல்றியாம்லடா. சார் எல்லாமே மேரேஜ் லைஃப்லேருந்து ப்ளஸ் வந்து பாசம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அவன் நல்லா இல்லை சார், அது எனக்கே தெரியுது. இந்த மாதிரி என் மனசுக்குள்ள உன்னைய பத்தி இந்த மாதிரி ஒரு இதாகி போச்சு. ஆனால் ஃபோன் பண்ணும்போது எப்படிடா இருக்கேன்னா அவன் கஷ்டம் எனக்கு சொல்லவே மாட்டான். ஒரு வாட்டி கூட நான் இந்த மாதிரி பிரச்சனைடியான்னு சொல்ல மாட்டான். நான் நல்லா தாண்டி இருக்கேன், ஆனால் அவன் பேசுறதை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். நீங்களா யாருடா? ஃப்ரிட்ஜ் இருக்கும், ஏசி இருக்கும். பட் அண்ணா வந்துட்டு அண்ணா வீட்டில் அது கிடையாது. ஸோ நான் இப்போ நல்லா இருக்கேன், பட் அவன் இன்னும் அதெல்லாம் வாங்காம இருக்கானே அப்படின்னு கஷ்டமா இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க ஒரு ஏசி, ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் அண்ணங்கிட்ட இல்லையேன்னு. என்கிட்ட வண்டி இருக்கு, ஸ்கூட்டர் இருக்கு. அது வாங்கி கொடுத்தது என் அண்ணா தான். ரொம்ப நல்லா சர்ப்ரைஸ் பண்ணி, என் லைஃப்லேயே பெரிய சர்ப்ரைஸ் பண்ணி எனக்கு என் அண்ணா அந்த வண்டி வாங்கி கொடுத்தான். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? ஆனா இப்ப அவன்கிட்ட அவனுக்குன்னு ஒரு வண்டி இல்ல. அது வந்து ஒரு குடும்ப கஷ்டத்துக்காக அவன் அதை வித்துட்டான். ரொம்ப கம்மியா தான் வித்தான். சொந்த வீடு சார். சொந்த வீடு. நான் இப்ப சொந்த வீட்டுல இருக்கேன். நான் கல்யாணம், சொந்த வீடு இருக்கு, ஏசி இருக்கு. அதே மாதிரி ஏசி. என்ன ஒரு புத்திசாலித்தனம் சார். எங்கள் அண்ணன் வந்து எனக்காக அவள் லைஃபே தியாகம் பண்ணிட்டாங்க சார். ஒரு 2 இயர்ஸாக நான் ப்ரெஸ்ட் கேன்சரில் அவசரப்பட்டுட்டு இருந்தாங்க சார். 2 இயர்ஸாகவே என் கூட தான் சார் இருந்தாங்க. எது என்னென்ன யார் எப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் ஃபேமிலியோடு இருக்கேன். மாமியார் ஹஸ்பண்ட் இருக்காங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க என்ன. அவனுக்கு வந்து அந்த லைஃப் இல்லை. அப்போ 11th படிக்கையிலேயே விட்டுட்டு போயிட்டாங்க சார். அண்ணன் தான் எல்லாமே மெயின்டைன் பண்ணாங்க. நர்சிங் படிக்க வைக்கிறது எல்லாமே. இன்ன வரைக்கும் 30 வருஷம் ஆயிடுச்சு சார். ரெண்ட் கூட இல்லை சார், சின்ன வீடு தான் சார். நான் அப்போ ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன் சார். நீங்க சொந்த வீட்டில் தான் இருக்கீங்க? ஆமாம் சார். ஹஸ்பண்ட் கொஞ்சம் ரிச்சு தான் சார். அவங்க சொந்த வீடு வச்சுருக்காங்க, வாடகைக்கு விட்டுருக்காங்க சார். சார் மாற வேண்டியது நான் இல்லை, நீங்கள் தான். சார் எனக்கு வந்து அப்பா சின்ன வயசுல இல்லைங்க சார். எங்கள் அம்மா தான் சார் நூன் மீல் ஆர்கனைசராக இருந்தாங்க சார். அப்போ வந்து ஒரு இடம் ஒன்று இருந்து சார் எங்களுக்கு. என் வாழ்க்கை பார்த்தீங்களா ஒரு பெரிய ஜோக் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா வந்து அண்ணன் தம்பி நான் 3 பேருங்க சார். அப்போ சொன்னாங்க எங்கள் அம்மா இந்த இடத்த வந்து 3 பேர் பிரிச்சுக்கங்க, எனக்கு வேற சொத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். எங்கள் அண்ணன் வந்து எல்லாமே தங்கச்சிக்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு 25 பவுன் நகை போட்டு அந்த ஊரை வியக்கம் பண்ணி நல்லா சீர்சாத்தியெல்லாம் வச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துச்சு சார். அது என்னமோ தெரியல. எல்லாத்தையும் எனக்கே செலவழிச்சு சார். ஒரு பைசா கூட அண்ணன் எடுத்துக்கல சார். எல்லாமே எனக்கு கொடுத்துருச்சு சார். நல்ல இடத்துல என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருச்சுங்க சார். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார். ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். ஆனால் எங்கள் அண்ணன் வந்து இப்போ கஷ்டப்படுதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் நல்ல உயர்ந்த நிலையில எங்கள் அண்ணன் இல்லை சார். என் தங்கச்சியை தவிர எனக்கு இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் எங்கள் அண்ணன். அதெல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் தங்கச்சிக்கு கொடுத்துருக்கீங்க. வரேன் சார், என் தங்கச்சி எனக்கு வர மாதிரி. அதாவது சார் நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப அந்யோன்யமாக அப்படியே வாழ்ந்துட்டோம். அப்போ ரொம்ப நல்லவன் போல பேசாங்க, எரிச்சலா இருக்கு. அப்பா இல்லை, அம்மாவுடைய அரவணைப்பில் வாழ்ந்தோம். அந்த கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் வந்து நம்ம தாங்கிக்குவோம்.
அது நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் எல்லாமே பண்ணோம் சார். ஆனா உங்களுக்கு ஓ நீ அப்படி வரியா? உங்களுக்கு வருத்தம் இருக்கு, நம்ம நல்லா இருக்கோம், அந்த அம்மா அளவுக்கு அண்ணன் இல்லையா? அப்ப வந்து எனக்கு கல்யாணம் பண்ணும்போது எல்லாம் எனக்கு தெரியல சார், அந்த வயசுல நான் சொல்லியிருக்கணும். ஆனா எனக்கு எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு சந்தோஷமா நான் போயிட்டேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. அதுக்கப்புறம் தான் சார் யோசிச்சேன், ஆகா எல்லாத்தையும் நமக்கே அண்ணன் கொடுத்துருச்சே, உன்னோட அதுக்குன்னு எடுத்துக்கவே இல்லையேன்னு நான் வந்து நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் கல்யாணம் ஆகி இப்ப 25 வருஷம் ஆயிருச்சு. இன்னும் டெய்லி எனக்கு அந்த நினைப்பு வந்து ஓடிட்டே இருக்குது. இது எப்படியாவது நான் எங்க அண்ணனுக்கு பூர்த்தி பண்ணாம நான் இருக்க மாட்டேங்க சார். என்னென்ன சொல்றோம் பாருங்க. ஆக்சுவலி நான் 9th படிக்கும்போது அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து ஃபுல்லாக பார்த்துக்கிட்டது வந்து அண்ணா தான். ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், ஒரு சின்ன கிராமத்தில் படித்தோம். அப்பா இறந்ததுக்கப்புறம் லைஃப் வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ரகிள். நான் வந்து நல்ல ஸ்கூலில் என்னை படிக்க வச்சுட்டு இருந்தாங்க, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் படித்தேன். வயலெல்லாம் கொஞ்சம் விற்கிற சூழ்நிலைலாம் வந்தது, அதெல்லாம் விற்றோம். லைக் ஆமா ஆமா அந்த பொண்ணு தானேன்னு சொல்லி அவங்க விடலை, எனக்கான எஜுகேஷன் எனக்கு கொடுத்தாங்க. பொண்ணுனாலே நிறைய செலவு இருக்கும், கல்யாணம் பண்ணுறதுலேருந்து நிறைய செலவு இருக்கும். அது எல்லாமே வந்து அண்ணன் தான் ஏற்றுக்கிட்டு, அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது, ஐடியா இல்லாத ஃபுல்லாக லைக் அப்பா என்ன பண்ணணுமோ அதை வந்து அண்ணன் எடுத்து பண்ணிட்டாங்க. இப்போ என்னன்னா நான் வந்து கடன் இல்லாமல் இப்போ இருக்கேன், இப்போ அண்ணன் வந்து கடனோட இருக்காங்க. தேங்க்ஸ் அலாட். பரவாயில்ல பாப்பா. சொல்லுங்க, ஏதோ தேங்க்ஸ்லாம் சொல்றாங்க. இல்ல அதான் பரவாயில்ல, உனக்கு பண்ணாம யாருக்கு பண்ண போறோம்? உனக்கு பண்ணாம வேற யாரு பண்ண போறல? ஆமா சார். என்ன ஒரு புத்திசாலித்தனம். சார் நான் வந்து அண்ணன் வந்து திருவண்ணாமலையில இருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து லேட் மேரேஜ் தான் சார், 3 தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அது என்னமோ தெரியல போ. நான் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே நான் திருவண்ணாமலை போகிறேன்னு சொன்னேன்னா அவர் முன்னாடியே கோயிலாண்ட வந்து நிற்பாங்க, என்னை வீட்டுக்கு வர விட மாட்டார். தானே தங்கச்சி வீடு திருவண்ணாமலையில் இருக்குது, அவங்க வீட்டுக்கே நேராக வந்து என்னை பார்த்துட்டு போவாங்க. நீங்களாம் யாருடா? நான் வந்து ஒரு 10 days முன்னாடி போனேன் அவங்க வீட்டுக்கு. 2 குழந்தைங்க இருக்காங்க, அவர் பையன் வந்து 5th standard தான் படிக்கிறாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. ஒரே ஹாலில் எல்லாரும் படுத்துன்னு இருக்காங்க. நான் போகிறேன்னு சொன்னோடனே கொசு கடிக்கு போன்னு சொல்லிட்டு எனக்கு போத்தி விட்றாங்க. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. நான் அந்த குழந்தைங்க வந்து எனக்கு வீட்டுக்கு வந்தோடனே ஒரு 1 week என்னால் தூங்கவே முடியல. அண்ணன் வீட்டில் பார்த்துட்டு வந்ததுலேருந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டம். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். அந்த குழந்தைங்க அங்கே படுத்துன்னு இருக்கிறத பார்த்து எனக்கு தூக்கம் வரல, ஆனால் எனக்கு வந்து பெட்ஷீட் போத்தி விடுறது, என்னையே கேர் எடுத்துன்னு அப்படியே முடிச்சுன்னே பார்த்துன்னு இருக்காங்க. இஸ் இட்?